Hi guys, welcome back to our new video. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம GoPro Hero 9 வாங்கியிருந்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய ஃபுல் motovlog செட்டப் நம்ம பார்க்க போறோம். அது இல்லாம எவ்வளவு பிரைஸ், என்னென்ன கேஜெட்ஸ் வாங்கியிருக்கோம், அதுக்கெல்லாம் எவ்வளவு பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு முழுசா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் இதுதான் நம்ம வாங்கியிருக்கிற கேஜெட்ஸு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ இது மைக்கு, இது உலாஞ்சி கேஸு, மைக் அடாப்டரு, இது டிஆர்எஸ் டு டிஆர்எஸ் கன்வெர்ட்ரு, இது நம்ம கோப்ரோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அன்பாக்சிங் வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி வாங்க இதோட என்னென்ன டீட்டெயில்ஸ் என்ன பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மைக் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைக்கு. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபரில் வாங்கினேன் ஃப்ளிப்கார்ட்டில் 280 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் மைக் வந்து அந்தளவுக்கு நிறையா வாங்குறவங்க வாங்கலாம். ஒரு 600 மோனோ மைக்கு மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. அது கூட அந்த கன்வெர்ட்டர் வந்துடும். ஸோ அதனால் அது வாங்கிப்பாங்க. ஸோ மைக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். அட்ராக்ட் மைக் எடுத்து பார்த்துருவோம் என்ன இருக்குன்னு. ஒரு சுருக்கு பை மாதிரி ஒன்று இருக்குது. அவ்வளோதாங்க, இதுதான் மைக்கு. ஸோ ஒயர் வந்து ஒரு 1.5 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, மைக் அந்த பக்கம் வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலாஞ்சி கேஸுங்க. இந்த கேஸ் தான் நமக்கு மெயின். ஏன்னா அங்கே பாருங்கள், இது கோப்ரோ மைக் அடாப்டர் பண்ணுறதுக்கு இதிலே மைக் அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஹெல்மெட்டில் சைடில் ஒட்டிக்கிட்டு அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், கரெக்டாக வராது எனக்கு தெரிஞ்சு. சரி இதையும் பிரித்து பார்த்துருவோம். இது க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த கேப்பு, இது வந்து தேவையில்லை. சரி இதுக்கு கொடுத்துருக்காங்க, சரி இருக்கட்டும். இதில் தாங்க மைக் அடாப்டர் இதில் இந்த பக்கம் வச்சு இதில் நம்ம எடுத்து அப்படியே கேமரா வச்சு கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இதனோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1100, அது 1100ன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இது ப்ரைஸ். பட் நல்லா ப்ரீமியமாக நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, இன்னும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மைக் அடாப்டரு. மைக் அடாப்டர் பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரைஸ் வந்து எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா நீங்களே வாயை பழகிற அளவுக்கு தான் போட்டிருப்பாங்க, 4800 ரூபா. பட் மைக் அடாப்டரும் நம்ம இந்த உலாஞ்சி கேஸும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் தான் தெரிஞ்சவங்க மூலிமா இப்போ வாங்கிட்டு வந்தோம். இது பார்ப்போம். இதுதான் மைக் அடாப்டர். ஆனால் கோப்ரோ கம்பெனிக்காரங்க இதை வச்சு நல்லா அமௌண்ட் அடிச்சுக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இது இவ்வளோ தான் இருக்குது. இதனோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா அவ்வளோ ஷாக் ஆகிருவீங்க. 4800 போட்டுருந்துச்சு இல்லையா, நம்ம 4000க்கு வாங்கினோம். பட் இப்போ தான் டிமாண்ட் இறங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ் என்னவோ இருந்துச்சு. இது தான் அந்தளவுக்கு ஒர்த்தாக என்னன்னு தெரில. மீடியம் மூடெல்லாம் ஒரு சிலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மீடியம் மூடுக்கு அளவுக்குலாம் போனால் அதோடய ப்ரைஸ் வந்தீங்கன்னா 7000 பக்கம் வந்துடும். ஸோ இது 4000 தான் வரும். சரி இதையும் வச்சிடலாம் அந்த பக்கம். இதுதான் அந்த மேட்ரு. SC3 ரோடோட பிராண்டு, TRRS டு TRS கன்வெர்ட்டர் அடாப்டர். இது நம்ம டேரெக்டாக மைக் அடாப்டரில் வந்து மைக்கை அடாப்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இது கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். தம்மா துண்டு தான் இருக்குது. இதனோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. இதில் பாருங்கள் எவ்வளோ போட்டிருக்குன்னு. 1230வா வாங்கினது 1052, 1552 தான் நம்ம பை பண்ணோம். ஓகேங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கோப்ரோ ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம். கைஸ் அந்த பாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஒரு சைடாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ என்னென்ன தேவையோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் நம்ம டெம்பர் கிளாஸ் போட்டிருக்கோம் கோப்ரோக்கு. ஸோ அதையும் பார்த்துடலாம். அது மேலே இருக்கிற ஸ்க்ராட்ச் ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு டெம்பர் கிளாஸ் நீட்டாகவே போட்டாச்சு. ஸோ இதுவும் வாங்கிட்டு வந்துருக்கோம். 300 ருபீஸ் அந்த டெம்பர் கிளாஸு. ஸோ ஒர்த்தாக தான் இருக்குது. நான் கூட சும்மா தான் நினச்சேன், பட் நல்லாயிருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம எல்லாம் செட்டப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம உலாஞ்சி கேஸ் எடுத்துப்போம். உலாஞ்சி கேஸில் நம்ம வந்து இதெல்லாம் தேவையில்லாத பார்ட்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நம்ம மேலே, அதாவது நம்ம லைட்டு இந்த மாதிரி ரிங் லைட் அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு வ்ளாக் பண்ணுறதுக்கு நைட் டைமில். ஸோ அது தேவையில்லை. ஸோ நமக்கு இந்த கேஸ் இருந்தால் போதும்.
அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லாக்கு இப்படி கழட்டி இப்படி தூங்கினா அது வந்துடும். ஸோ இந்த சைடு இது ரிமூவ் பண்ணுறதுக்கு சிம்பிள் தான், ரொம்ப கஷ்டமான கிடையாது. அப்படி பண்ணிவிட்டு அவ்வளோதான், இது ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் நம்ம வந்து இது ரிமூவ் பண்ணணும். இந்த டோர் இது ரிமூவ் பண்ணிவிட்டால் வாட்டர் ப்ரூஃப் போயிடும், வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கேஸில் போட்டுட்டு வாட்டரில் போட்டோம்னாலும் க்ளோஸ், அவ்வளோதான், கோப்ரோ போயிடும். அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, வாட்டர் ப்ரூஃப் இருக்காது. ஸோ உலாஞ்சி கேஸில் போட்ட பின்னாடி சொல்கிறேன். இதை கழட்டிட்டு இதை வந்து சிம்பிள் தான் ரிமூவ் பண்ணுறது. ஸோ நம்ம இப்போ லைட்டாக பண்ணாலே வந்துடும், அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கோப்ரோ இதில் போடுறோம், உலாஞ்சி கேஸில் ஃபிட் பண்ணுறோம், அவ்வளோதான், ஃபிட் பண்ணியாச்சு. அடுத்தது மைக் அடாப்டர். நல்லா காசு தின்றானுங்க கோப்ரோ கம்பெனிக்காரங்க. 4500 ரூபா எம்ஆர்பி, நம்ம 4000 ரூபாவில் வாங்குகிறோம். இவ்வளோ தான் இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ வரைக்குமே நிறைய பேர் மோட்டோ விளாகர்ஸ்க்கு டவுட்டாகவே இருக்குது, ஏன் இவ்வளோ ரேட்டில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இந்த கேப்பில் செட் பண்ணணும். இந்த கேப்பில் செட் பண்ணிட்டு ஸோ இது வெளியே வந்துச்சா, அப்படியே திருப்பி சீட் டைப் அதில் போட்டு அவ்வளோதான். அப்புறம் நம்ம வாங்கியிருந்தோம் இல்லையா டிஆர்ஆர்எஸ் டு டிஆர்எஸ் கன்வெர்ட்டர், ரோடு மைக் இது. ஸோ அந்த பிராண்ட் ரோட் பிராண்ட் இது. இதை வந்து இந்த இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம மைக் இருக்குது இல்லையா, ஸோ மைக் இதை எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க, இவ்வளோதான் மோட்டோ விளாக் செட்டப். ஸோ இது ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ காய்ஸ் ஃபைனலாக நம்ம ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணுவோம். ஸோ சின் மவுண்ட்டு இதான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 450 ருபீஸ் சம்திங் தான் வரும். பட் இங்கே அந்த மைக்கோட கோப்ரோவிலேருந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ 3mm இது போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்துடும், அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ எம்சில் போட்டு ஒட்டுவாங்க, அப்படி வேணால் ஒட்டி நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். பட் இதை நம்பி நீங்கள் ஒட்டிடாதீங்க யாருமே ஹெல்மெட்டில். அதனால தான் நான் இது வாங்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம கோப்ரோ வந்து வச்சு லாக் பண்ணிட்டா முடிஞ்சுது, அவ்வளோதான். இப்படி வச்சுட்டுமா, ஸோ இந்த லாக் ஸ்க்ரூ அவ்வளோதான். பார்த்துக்கோங்க இந்த செட்டப்பு, அவ்வளோதான். இது வந்து நம்ம மைக் வந்து உள்ளே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது. ஸோ இதை வந்து நம்ம உள்ளே சுற்றி வச்சுருவோம், அப்படி இல்லை. ஸோ கைஸ் இது வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ மைக்கு எல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் உள்ளே, அந்த இடத்துல நம்ம தேவையில்லாதெல்லாம் ஒயரெல்லாம் சுற்றி இங்கே வச்சாச்சு. ஸோ மைக் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, நம்ம முகத்துக்கு நேராக வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் கிளியராக இருக்கும். சரி வாங்க இதை வச்சு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வீடியோ வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகுதுன்னு தான் நம்புகிறேன். ஸோ கேமரா ஆங்கிலும் எப்படி இருக்குன்னு தெரியல, போயிட்டு வந்துட்டு தான் பார்க்கணும். எஸ்ஜே கேம் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், அப்பயே எல்லாம் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. கோபுரம் வேறு மாட்டியிருக்கிறேன், ரியாக்ஷன்ஸும் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. இங்கே வேறு நிறையா ஸ்பீடு பிரேக் இருக்கும் காய்ஸ். சும்மா ஒரு 10 நிமிஷத்துக்கு சாரி ஒரு 50 மீட்டருக்கு ஒருக்கா வந்துகிட்டே இருக்கும். எங்கேங்கண்ணா ஐயோ லிஃப்ட் வேறு கேட்குறாங்க கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, இப்போ டெஸ்ட் ட்ரைவ் தான் பண்ண போகிறோம். இல்லைனா கொடுத்துருக்கலாம், லிஃப்ட்டு கொடுத்துருக்கலாம். ஐயோ இந்த 4 ரோடு வந்து ஒரு பிரச்சனை. ஹைவேல போய் டெஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹைவே டச் ஆயிடுச்சு கைஸ். ஸோ இந்த வீடியோட குவாலிட்டி அண்ட் இந்த மைக்கோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சுவலாக இது வந்து ஆங்கிள் வந்து செட் பண்ணலாம், நேரோ ஒயிட் ஆங்கிள்
அண்ட் லீனியர்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது வந்து லீனியர் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று இருந்துச்சு. ஓகே, அந்த ஆப்ஷன் தான் நான் இதில் செட் பண்ணி வச்சுருக்கிறேன். காய்ஸ், ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டிருந்த வீடியோ குவாலிட்டி அண்டு மைக்கு சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, கரகரான வீடியோ சரியில்லை அப்படின்னலாம் ஒரு சிலர் சொன்னாங்க. பட் யாருன்னு சொல்ல விரும்பல, பட் இருந்தாலும் கரெக்டு தான் அவங்க சொல்கிறது. ஸோ இந்த அளவுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஸ்டெபிலைசேஷன்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து வலிச்சு ஊற்றுங்க. வேறு லெவலுக்கு இது காய்ஸ். சரி, ஓகே. அது இல்லாமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க காய்ஸ். ஸோ அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லைக் பண்ணிடுங்க. லைக் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் இன்னும் கொஞ்சம் வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம சேனலில் அடுத்த லெவல் பார்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஸோ திரும்ப சொல்கிறேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 டைம் சொல்லிட்டேன். சரி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.